Okay. See, we have completed relation between G and G. Right now, we are getting into variation of acceleration due to gravity. So this is also important 4-mark question, or it can be asked in 2-mark question. In either it is asked in 4-mark, 2-mark. We have lot of 1 marks here. See, since G depends on geometric radius of Earth, அப்போ G வந்து எதுக்கு proportional-ஆ இருக்கு 1 by r square. In such a case, acceleration due to gravity is proportional to radius of earth இல்லையா அப்போ 1 by r square இதில் r அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு 2 ரீஜியன் அப்போ ஜியாகிரஃபி இப்போ அடுத்து நம்ம எர்த்தனுடைய ஜியாகிரபிக்கல் வியூ போயிடலாம் 2 ரீஜியன் இருக்குது நமக்கு ஈக்குவட்டரியல் ரீஜியன் போலார் ரீஜியன் அப்போது ரேடியஸ் வந்து எர்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரீஜியனில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டரியல் ரீஜியனில் மேக்ஸிமமாக இருக்கும் போலார் ரீஜியனில் மினிமமாக இருக்கும் அதே கிராவிட்டி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் போலார் ரீஜியனில் அதிகமாக இருக்கும் ஈக்குவட்டரியல் ரீஜியனில் கம்மியாக இருக்கும் ஸோ தீஸ் ஆர் ஆல் 1 mark questions நெக்ஸ்ட் வென் யூ மூவ் டு ஹையர் ஆல்டிடியூட் அப்படின் போது இப்போ நம்ம ராக்கெட் லான்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைரெக்டாக அந்த இது சேட்டலைட் வந்து எங்கே போயிருக்குன்னா ஸ்பேஸ் கிட்ட தான் போகும் ரைட்டா அப்போ ஸ்பேஸ் அப்படின் போது என்டையராக நம்ம எல்லாத்தையுமே கடந்து தான் போகும் ஹையர் ஆல்டிடியூட் அப்போ வென் யூ மூவ் டு ஹையர் ஆல்டிடியூட் ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வேல்யூ ஆஃப் ஜி ஆக்சலரேஷன் அந்த இடத்துல என்ன இல்லை நமக்கு கம்ப்ளீட்டாக கிராவிட்டியே இருக்காது அந்த இடத்துல என்ன ஆகும்னா வெயிட்லெஸ்னஸ் ஸ்டேட்டு தான் நம்ம இருப்போம் அப்போது வேல்யூ ஆஃப் ஜி அங்கே என்னவாக இருக்கும் குறைவாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ இட் வில் பி ரெடியூஸ் டிக்ரீஸ் கம்மியாக இருக்கும் சரிங்களா இதுவுமே இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின் எப்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஹை ஆல்டிடியூட் ஹையர் ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஜியோட வேல்யூ இருக்காது கிராவிடேஷன் இருக்காது அடுத்த டாபிக் இன் தி சேம் வே வென் யூ மூவ் டீப் இதே கீழே பிலோ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் கீழே போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இப்போது அயனோஸ்பியர் நம்ம ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அயனோஸ்பியர் லித்தோஸ்பியர் ஸோ இது எல்லாமே பூமியினுடைய ஒவ்வொரு தட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு டீப் கீழே நம்ம இறங்க பூமிக்குள்ளேயே இருந்துமே இந்த பிளேயர் கீழே போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இருக்காது கிராவிட்டி இருக்காது ஆக்சிஜன் கம்மியாயிடும் அப்போது ஹை ஆல்டிடியூட் மேலே போனாலும் சரி கீழே டிக்ரீஸ் ஆனாலும் சரி நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மேலே கிராவிட்டியும் இருக்காது ஆக்சிஜனும் இருக்காது ரைட் திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் 1 mark கொஷின் அப்போ வேல்யூ ஆஃப் ஜி அப்போ அந்த இடத்துல கிராவிட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும் 0 at the center of earth right so up to this variation of acceleration is completed next we are getting into the another new topic so far we have studied mass weight இது வரைக்கும் weightage mass அப்படினா ஒண்ணுன்னு பார்த்திருப்பேன் but instantly that is wrong mass is entirely different from weight ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mass அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷனாக பார்க்க போகிறோம் mass அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு பாலில் வெயிட்டாக இருக்குது இப்போ பிளாஸ்டிக் பால் எடுத்துக்கிறோம் இன்னொரு எலாஸ்டிக் பால் எடுத்துக்கிறோம் கிரிக்கெட் பால் எடுத்துக்கிறோம் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 balls இப்போ பிளாஸ்டிக் பால் வந்து அப்படின்னு பார்த்து எடுத்துட்டேன்னா அது என்னென்னு சொல்லுவோம் வெயிட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து என்ன வெயிட்டாக இருக்குது இட்ஸ் நாட் வெயிட் ஆக்சுவலி இட் இஸ் மாஸ் இங்கே பிளாஸ்டிக்னுடைய அமௌண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது the quantity which have been coated in plastic ball it is very low but here it is high in the ball la cricket ball la ஏன் அதுதான் நமக்கு இங்கே என்னென்னு டாப்பிக்காக பார்க்க போகிறோம் மாஸ் அப்படின்னா டெஃபினிஷன் amount of substance in a body ரைட் இட்ஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் குவான்டிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் அப்போது ஒரு எந்த ஒரு பொருளுமே ஏன் அது வெயிட்டாக இருக்குது கனமாக இருக்குது கனமில்லா பொருள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட மாஸ் அதாவது சப்ஸ்டன்ஸோட வெயிட்டேஜ் பொறுத்து தான் அது வெயிட்டா இல்லை கனமாக இருக்கா கனம் இல்லையா அப்படின்றது சொல்லுவோம் ரைட்டா அப்போ வெயிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி ஒன்லி இட் வில் பி ஆக்டிங் ஆன் அவர் எர்த் அதை என்னன்னு சொல்லணும்னா கிராவிடேஷனல் புல் விச் ஆக்ட் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் இப்போ நெக்ஸ்ட்டு மாஸோடைய குவான்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட் வெயிட் இருக்கா அப்படின்றதான் பார்ப்போம் அதே வெயிட் இங்கே பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அடுத்து எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிலோகிராம் இங்கே வெயிட்டுக்கு வந்து நியூட்டன் அப்புறம் இது வந்து என்னவாக இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரிமைன்ஸ் சேம் சேஞ்சே ஆகாது கான்ஸ்டன்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா வேரிஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர் அதாவது வேரிஸ் அக்கார்டிங் டு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் யூஸ்வலி இது எப்படி மெஷர் பண்ணோம்னா பீம் பேலன்ஸ் கேலிப்ரேட்டட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இந்த நகை கடையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இவ்வளோ கிராம் இருக்குது
இவ்வளோ இது சேதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் எலக்ட்ரானிக் பேலன்ஸில் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் அது கிளியராக கொடுத்துரும், எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேலன்ஸ் தான் பீம் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இதெல்லாம் மேக்ஸிமம் நகைக்கடைகளில் இந்த ஷாப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ப்ரிங், வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அனதர் ஒன் பேலன்ஸ். இட்ஸ் நத்திங் பட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வெயிட்டை மட்டும் கிளியராக கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஃபிசிக்ஸ் லேபில் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்லாம் நம்ம லேபில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கம்ப்ரெஷன் பேலன்ஸ். So this topic is end by this differentiation. இது வந்து differentiation question தான் கேட்பாங்க. mass and weight differentiation. It is a 4 mark question, important 4 mark, or also it is asked in 2 mark question. The next part, g ஓட வேல்யூ acceleration due to gravity for earth. we know that at sea level என்னவா இருக்கும், low deep level போகும்போது, deep low போகும்போது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக g ஓட வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் 9.8 ms s inverse 2. அப்போது வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எர்த். இப்போ எர்த்தில் பார்த்துட்டோம். இதே ஆக்சலரேஷன் வந்து 3க்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.625 ms இன்வர்ஸ் 2. இதுவுமே உனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான், இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ up to this topic we have learned about 3 Newton's law. அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது வெயிட். வெயிட்டில் இன்னொரு டாபிக் இங்கே பார்க்குறது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பரண்ட் வெயிட். அப்பரண்ட், வாட் யூ மீன் பை அப்பரண்ட் வெயிட்? இப்போது ஒரு பர்சனோடைய வெயிட்டை என்னன்னு சொல்லுவோன்னா, weight of the apparent weight is nothing but weight of the body acquired due to action of gravity and other external force which is acting on the body. அதாவது பூமியில் இருக்கும்போது நம்மளோட வெயிட் எப்படி இருக்குன்னா, நம்ம பாடியினுடைய வெயிட்டு ப்ளஸ் கிராவிடேஷ்னல் புல், ரைட்டுங்களா? அதே மூணில் என்ன இல்லை, கிராவிடேஷன் கிடையாது. அப்போ கிராவிடேஷன் கம்மியாக இருக்கும் போது இங்கே நம்மளுடைய வெயிட்டை கம்பேர் பண்ணுறோம். இப்போ நம்மளோட வெயிட் இங்கே 50 kg, இப்போ என்னோட வெயிட் இங்கே 50 kgன்னு எடுத்துட்டோன்னா மூணில் என்னோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 20% or 50% நியர் டு தட் நம்ம வெயிட் என்ன ஆகும்னா அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இல்லை, மூணில் கிராவிட்டி இல்லை. அப்போது இந்த வெயிட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேர்ட்ஸ் இருக்குது, ஒன்று அப்பரண்ட், இன்னொன்று ஆக்சுவல் வெயிட். அப்போ வெயிட் தட் யூ ஃபீல் டு பொசஸ் டியூரிங் அப் அண்ட் டவுன் மோஷன். இப்போ மேலே போகும்போதும் சரி, கீழே வரும்போது சரி, இந்த பேராஷூட்லலாம் ஃப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை, அதெல்லாம் யூ எக்ஸ்பீரியன்ஸ், யூ நோ அபவுட் இட். நம்மளோட வெயிட் அப்படியே மேலே போகும்போதும் சரி, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் ஃப்ளை ஆகும்போதும் சரி, இல்லை கேம்ஸ் விளையாடும் போது இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம், கொலம்பஸ் கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம். மேலே அப்படியே ஃப்ளை ஆகும்போது நம்மளோட வெயிட்டு கீழே இறங்கும் போது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். ஆக்சுவல் வெயிட், அப்பரண்ட் வெயிட். ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் போகும்போது நம்மளோட வெயிட் வந்து நம்ம வெயிட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படியே அதே கீழே இறங்கும்போது நம்மளுடைய பாடி வெயிட் என்டையராக ஃபீல் பண்ணுவோம், ரைட்? அப்போது அதுதான் ஆக்சுவல் அப்பரண்ட், isn't it? So weight is W is equal to nothing but mg. m அப்படிங்கிறது மாஸ் and g அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இதில் ஆக்ஷன் ரியாக்ஷன் 2 ஃபோர்ஸ் இருக்குது, ரைட்டா? அப்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி எக்ஸர்ட் ஆகுதுன்னா, பை த லிஃப்ட் சர்ஃபேஸ். ஆர் இஸ் டேக்கன் as capital R is taken as apparent weight which is acting vertically upwards. ஸோ இதை ரெப்ரஸ் பண்ணுறதுக்கு we have a tabular column. 4 கேசஸ் இருக்குது. இப்போ நம்ம லிஃப்ட்லலாம் எல்லாருமே போயிருப்போம் லிஃப்ட்டில். ஸோ இப்போ இந்த லிஃப்ட்டில் போகிற ஆக்ஷன் அப்படியே, இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் போயிருக்கீங்க, ஜஸ்ட் இமேஜின் வாட் ஐ எம் சேயிங். இன் திஸ் டாபிக் நாட் ஓன்லி ஹவ் பீன் லேர்னிங், அதை அப்படியே படிக்கிறதோ இல்லை மனப்பாடம் பண்ணுறதோ இது மட்டும் கிடையாது. யூ ஹாவ் டு அனலைஸ். இப்போ நம்ம ஜென்ரலாக இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் நடந்த விஷயந்தான், அதை சயின்ஸ் ஓரியன்டாக லேர்ன் பண்ண போகிறோம். அதுதான் வித்தியாசம், ரைட்டா? இப்போ ஃபஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஏறி மேலே ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, லிஃப்ட்டில் அந்த கடையில் லிஃப்ட்டில் ஏறி மேலே போகிறீங்க, அப்வர்ட் மோஷன். ஓகே, இப்போ லிஃப்ட்டில் ஏறியாச்சு, மேலே போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி, நெட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா, R minus W which is equal to F net m a. m அப்படிங்கிறது மாஸ், a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஹவு டு வி ஃபீல்? W வெயிட். இப்போ லிஃப்ட்டில் ஏறும்போது ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் தான் நம்ம கேரி ஓவர் பண்ணிப்போம், ஓவர் வெயிட் எடுத்துக்க மாட்டோம், ரைட்டா? அப்போ R is equal to W plus ma. இங்கே W அப்படிங்கிறது mg ma, ரைட்டா? அப்போ காமனாக m என்ன பண்ணிக்கலாம், காமனாக எம்ஐ வெளியே எடுத்துக்கலாம். G plus a, கிராவிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன். அப்போ R வெயிட் ஆஃப் த பர்சன். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, பர்சனோடைய வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி வெயிட் ஆஃப் த இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு கேஸ். அண்ட் அப்பரண்ட் வெயிட். அப்போ அப்பரண்ட் வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது என்னவாக இருக்கும்,
greater. So this is our first case. And next second case, இப்போ liftல இருந்து மேலே ஏறினது பார்த்தோம். அடுத்து liftல இருந்து கீழே இறங்குறீங்க. அப்போ downward with an acceleration a. இப்போ liftல இருந்து கீழே இறங்கும் போது W R minus W இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா weight of the person minus reaction force. அப்போ net force same MA தான். இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா minus R is equal to W minus MA. அப்போ G plus A வா இருந்தது, இங்கே ஃபைனலாக என்ன ஆயிடுது G minus A. அப்போ R is greater than W பார்த்தோம். இங்கே வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், வெயிட் ஆஃப் த பர்சனை கம்பேர் பண்ணும்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போது லெஸ்ஸர் வெயிட் கீழே இறங்கும் போது த வெயிட் இஸ் லெஸர் தேன் தி ஆக்சுவல் வெயிட். அப்பரண்ட் வெயிட் இஸ் லெஸர் தேன் தி ஆக்சுவல் வெயிட். அடுத்து தேர்ட் கேஸ், இப்போ லிஃப்ட்டில் ஏறியாச்சு ஆனால் லிஃப்ட் மூவ் ஆகலை. ஸ்டில் yet the lift is not yet started. அப்போது லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகலை அப்படின் போது ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும், ரைட்டா? அப்போ லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஹியர் ஆக்சலரேஷன் இஸ் வாட்? நோ, எந்த ஒரு மொமெண்டமே ஆக்ட் ஆகலை. அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அப்சல்யூட்லி இட் இஸ் 0. அப்போ ஆரோடைய வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூட வேல்யூ என்ன? mg. அப்போ ஆர் டபிள்யூ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? வெயிட் ஆஃப் த பர்சனுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அடுத்து இந்த இடத்துல ரெஸ்ட்டில் இருக்கும்போது அப்பரண்ட் வெயிட் ரெண்டுமே ஈக்குவலாக, அப்போ அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு தி ஆக்சுவல் வெயிட். இது தேர்ட் கேஸ். அடுத்து ஃபோர்த்து கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு எந்த ஒரு பர்சனுமே கேரி பண்ணிக்காமல், லோடு கேரி பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய லிஃப்ட் தானாக கீழே ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வருது. அப்போ மேலே இருக்கக்கூடிய லிஃப்ட் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. அப்போ ஃப்ரீயாக வரும்போது அங்கே என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி. இட் மீன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜினா m into g minus a is equal to g. அப்போ instead of a what we have to deduce here? g. அப்போ g minus g என்ன வேல்யூ? என்டையராக 0. g 1 minus 1 0. அப்போ இந்த என்டையர் பார்ட்மே என்ன ஆகிடுது நமக்கு? 0. இட் மீன்ஸ் எந்த ஒரு வெயிட்டுமே இல்லை, லிஃப்ட் பாட்டுக்கு ஃப்ரீயாக கீழே வருது. அப்போ அங்கே என்ன இல்லை? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கிடையாது, பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் டாபிக் வெயிட்லெஸ்னஸ். வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே when the person in a lift moves down with an acceleration a. இப்போ ஃபஸ்ட்டு அந்த 4 கேஸ் பார்த்தோம். அந்த 4 கேஸை பேஸ் பண்ணி தான் வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற இன்னொரு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இப்போ பர்சன் வந்து கீழே இறங்குறாங்க, மூவ்ஸ் டவுன் வித் an acceleration a that is equal to the acceleration due to gravity g. அப்போ a is equal to g. இந்த மோஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீ ஃபால். ஹியர் அப்பரண்ட் வெயிட் r is equal to m into g minus g. அப்போ என்டையர் பார்ட்மே என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. person is 0. this condition we state as what? state of weightlessness. அதாவது கிராவிட்டி பூமியில் இருக்கும் போது நமக்கு கிராவிட்டி இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால நம்மளோட பாடி எல்லாமே எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, நாட் ஓன்லி த பர்சன், all the material will have particular weight. அதே ஸ்பேஸ்க்கு போயிட்டோம்னா நமக்கு என்ன இருக்காது? கிராவிட்டி இல்லை. கிராவிட்டி இல்லாததுனால நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஃப்ரீ ஃபாலில் இருப்போம். அது என்னன்னு சொல்ல மாட்டோம், பறக்கிறது கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ ஃபால். தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். நெக்ஸ்ட் திங், அதான் ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃப்ளைன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஃப்ரீ ஃபால். ஸோ இப்போ வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் தி ஆஸ்ட்ரோனட்ஸ், திஸ் இஸ் வாட் த ரீசன் வை த ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆர் ஃப்ரீலி ஃபாலிங். ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங். தட் வேர்ட் வி ஹாவ் டு see it. the word not floatingங்கிறத பாருங்கள், ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அதை ஃப்ளோட் அப்படின்னு சொல்லக்கூடாது, மிதக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஃப்ளோட்னா என்ன? மிதக்கிறது கிடையாது. ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அவங்களோட கண்டிஷன் என்ன கண்டிஷன்? ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அப்போது பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த earth due to their huge orbital velocity. since space station and astronauts have equal acceleration. அப்போ ஈக்குவல் ஆக்சலரேஷனா ஆரோட வேல்யூ, அதாவது ரியாக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0. so they are acting under free fall condition. hence both astronauts and space station are in the state of weightlessness. So now by concluding topic application of Newton's law of gravitation, this lesson is getting end. The dimension here, இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். அதனுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், வேல்யூஸ், எர்த்தனுடைய ரேடியஸ், எவ்ரி திங் வி ஹவ் சான், ரைட்? இப்போ அப்ளிகேஷன்ஸ், வேர் எவர் வி ஆர் யூசிங் இஸ் வி சே தட் ஆஸ் அப்ளிகேஷன்ஸ். இங்கே நம்ம அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவன்லி பாடிஸ். வாட் வி சே ஆஸ் ஹெவன்லி பாடிஸ் இஸ் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பாடிஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஹெவன்லி பாடிஸ் தான். ஸ்டார் ஆகட்டும், மூன் ஆகட்டும், சன் ஆகட்டும், ஏன் நம்ம எர்த்து கூட என்னென்ன எடுத்துப்போனால் ஹெவன்லி பாடிஸ்.
that all heavenly bodies ஓட டைமென்ஷனை மெஷர் பண்ணுறது எப்படி, என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் லா. மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த், ஆசலரேஷன் டியூ டு கிராவிட்டி, எவ்ரிதிங் வில் பி கால்குலேட்டிங் வித் அ ஹையர் அக்யூரேசி. இன்னொன்று யாருமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணல, அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா யூஸ் பண்ணி நம்ம என்ன டிஸ்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். இப்போ கூட ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு பிளானட் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருப்போம். பட் அந்த ப்ளூட்டோங்கிறது பிளானட்டே கிடையாது, அது ஒரு டார்க் பிளானட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன பண்ண முடியும்னா, இந்த லா யூஸ் பண்ணி we can easily discover all those new experiments, right? And third point, one of the irregularities in the motion of stars is called a wobble, led to the disturbance in the motion of a planet nearby. In this condition, mass of the star can be calculated using law of gravitation. அப்போ இந்த கிராவிட்டி லாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டாரோடைய மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஒரு ஸ்டார் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விண்கற்கள் இந்த மூவியில் டிக் மூவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு விண்கற்கள் ஆஸ்ட்ராய்டு வருது, அது வந்து பூமியை நோக்கி வருது, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வரும், தகட்டும், எந்த ஒரு தட்டுகள் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு கிளியராக எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த லாவை பேஸ் பண்ணி, கிராவிடேஷனல் லாவை பேஸ் பண்ணி தான் we are calculating all those things, right? And fourth point, it helps to explain germination of fruits. அப்போ பூமியில் கிராவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம எந்த ஒரு விதை விதைச்சாலும் என்ன ஆகுது, அது அடுத்த ஒரு ப்ராசஸ், விதைக்கிறோம், அது என்ன ஆகுது, ஒரு செடியாக முளைச்சி ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்து மரமாகிறது. அப்போது இந்த ஏர்த்தில் பிளான்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸில் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா only the reason what we have is gravity. என்ன கிராவிட்டி இருக்கிறதுனால தான் இது நடக்குது, ரைட்? ஸோ this all responds to the gravity, the root system, whatever, everything. And final point, it helps to predict the path of the astronomical bodies. Predict in the sense nothing but என்னென்ன இருக்குது, என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, அதை பற்றி நான் என்டையர் திங் we can know about with this help of the Newton's law of gravitation. So finally this lesson is ended, and we'll be seeing back you again with the next unit. Thank you.